சனி பகவானின் புராணமும் வரலாறும். சூரியன், சமுக்ஞை, உஷாதேவி, பிரபை, ரைவத இளவரசி ஆகிய 3 மனைவிகளை மணந்து இல்வாழ்க்கை நடத்தி வந்தார். இவர்களில் சமுக்ஞையிடம் அதிக பிரியம் கொண்டிருந்தார். முதல் மனைவியான சமுக்ஞை பட்டத்திராணியாக திகழ்ந்தார். சூரியனுக்கும் சமுக்ஞைக்கும் வைவசுதமனு, யமன் ஆகிய 2 மகன்களும் யமுனை என்னும் மகளும் பிறந்தனர். சூரியனிடம் வெப்பத்தை குறைத்துக் கொள்ளும்படி பல முறை சமுக்ஞை சொல்லியும் சூரியன் குறைத்துக் கொள்ளவில்லை. ஒரு நிலையில் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அங்கிருந்து வெளியேற எண்ணினார் சமுக்ஞை. தான் இல்லாத இடத்தை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய நிழலைக் கொண்டு தன்னை போன்று ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண்மணியே சாயாதேவி ஆவார். சமுக்ஞை சாயாதேவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு தன் பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டார். ஆரம்பத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி சூரியனிடமும் சமுக்ஞையின் பிள்ளைகளிடம் உண்மையான மனைவி மற்றும் தாயாக நடந்து கொண்டாள். நாளடைவில் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சாவர்ணி, சனி என்ற பிள்ளைகளும் தபதி, விஷ்டி என்ற பெண்களும் பிறந்தனர். தன் பிள்ளைகளிடம் அதிக அன்பை காட்டிய சாயாதேவி சமுக்ஞையின் பிள்ளைகளிடம் மாற்றாந்தாய் போல் நடந்து கொள்கிறார். இங்கு நடந்த எல்லாவற்றையும் யமன் அறிந்திருந்தாலும் சாயாதேவியிடம் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். ஒரு சூழ்நிலையில் சாயாதேவிக்கும் யமனுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும்.